ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. பன்னீர்னாவே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பாலக்கீரை சேர்த்து பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரையை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுமே நம்ம கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் சட்டுன்னு வெந்துடும் நமக்கு கீரை. கீரையை வந்து மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த கலர் வந்து ஒரிஜினல் அந்த க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு மாறிடும். அதனால் மூடி வைக்காமல் வேக வைங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுடுதண்ணிலேருந்து நம்ம கீரையை வந்து நம்ம ஒரு நார்மல் சில் வாட்டரில் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டாம். ரொம்பவே சூடாக இருக்கும், அரைக்க முடியாது. அதனால் ஒரு சில் வாட்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கீரையை கூடவே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பூண்டு, இஞ்சியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம அந்த கடாயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக எண்ணெயில் கூட செய்யலாம். நம்ம பட்டரில் செய்யும்போது இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காஞ்சதுமே வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். இது கொஞ்சம் பொரியட்டும். நம்ம பட்டை, கிராம்பெல்லாம் சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம், தக்காளி நம்ம அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நம்ம பன்னீர் வந்து கிரேவி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பன்னீர் கிரேவி அது வந்து நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு தக்காளியை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் லிக்யூடாகவும் சேர்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா சூப்பராக சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கியும் வரும். அதே சமயத்தில் நல்லா கிரேவியாகவும் வரும். இப்போ இந்த சமயத்தில் வந்து நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக நம்ம ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து பாலக்கீரையோட பேஸ்ட் வந்து நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணும், நீங்கள் அது எத்தனை பேருக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டியை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இந்தளவு குவான்டிட்டி வந்து தாராளமாக 3லேருந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாங்க. இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தயிர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நான் பன்னீர் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து பன்னீர் அப்படியே நான் சேர்க்குறேன். நீங்கள் சப்போஸ் அப்படியே சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் லைட்டாக நெய்யில், பட்டரில் அது மாதிரி வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பன்னீர் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம ஒரு சிம்லேயே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டு போட்டு மூடி வைக்க வேணாம். நமக்கு பன்னீர்ன்றதால நம்ம சட்டுன்னு வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும்.
பாருங்கள் இப்போ பன்னீர் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இந்த சமயத்தில் வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி கூட செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கீரை அப்படியே செஞ்சு கொடுத்து நம்ம பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து வேறு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபில பார்க்கலாம். தேங்க் யூ.